இங்கே பார்த்தீங்களா, நம்ம என் மாமா வேலை பார்க்குற இடம் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, ட்ரெயின் பாதை, ஒரே ட்ரெயின் பாதை தான், ஃபுல்லாக ட்ரெயின் பாதை. அப்புறம் அந்த சைடு பில்டிங்கு, நம்மளுடைய சர்க்கிள். மேலே பாருங்க, கீழே வளைஞ்சு போகுதுல்ல, அதில் வந்து இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. மேலே வந்து ட்ரெயின் போகும், மெட்ரோ ட்ரெயின் போகும். நம்ம வீட்டிலேருந்து பார்த்துருப்போம், நிறையா ட்ரெயின் போகிறத பார்த்துருப்போம் இல்லையா, இதுதான். ஓகே, நம்மளுடைய ஊரில் வந்து மழைக்கு மேகமாக இருக்குப்பா, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் சொல்லலாமா என்னன்ட்டு? பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குதுங்களா? நிறையா பேருக்கு எதிர்பார்க்காத ஒன்று வந்து நடந்திருக்கும். அப்படி வந்து உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து எதிர்பார்க்காதனா இந்த பெங்களூர் தான். நான் இங்கெல்லாம் வருவேன் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. என்னோடய லைஃப், அதாவது நான் பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி ஒரு இதுதான். இவ்வளோ தூரம் வருவேன் வைப்பேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. நிறையா பேர் எதிர்பார்ப்பாங்க, நம்ம இந்த ஃபாரின் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்ட்டு. எனக்கு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாத ஒரு நேரத்தில் இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து கிடச்சிச்சு. கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல லைஃபு கொடுத்துருக்காரு. அதை வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக, எங்கள் வீட்டில் எங்கள் 3 பொண்ணு, நானே, எங்கள் அக்கா 2 அக்கா இருக்காங்க. ஆனால் 2 அக்காவுமே சின்ன வயசுலேருந்து வேலைக்கு போவாங்க. நான் மட்டும்தான் வேலைக்கு போனதே கிடையாது. எங்கள் வீட்டில் நான் வந்து கடைக்குட்டி பிள்ளையா, அதனால் எங்கள் வீட்டில் என்னை செல்லமாக வளர்த்துட்டாங்க. அதேமாரி அண்ணன்மார்களும் 3 அண்ணன்மாருங்க, 2 அக்கா, 5 பேர் வேலைக்கு போவாங்க. நான் மட்டும் வேலைக்கு போக மாட்டேன். அந்த இதுலேயும் எனக்கு வந்து ஒரு லக்கு தான். அந்த இதுலேயும் எனக்கு ஒரு லக்கு கிடச்சிச்சு, பெரிய இதுதான். இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போகிறதில்ல. எங்கள் வீட்டிலே என்னை விட மாட்டாங்க. நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, நீங்களாம் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருங்க அப்படின்ட்டுருவாங்க. அந்த ஒரு இதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை நல்ல ஒரு இதில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி என் வீட்டுக்காரமே என்னை வந்து இன்ன வரைக்கும், நான் வேணால் அவரை திட்டிருப்பேன், நிறையா திட்டிருப்பேன், வச்சுருப்பேன். ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து என்னைய நீன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். அவ்வளோ நல்ல ஒரு ஒரு கணவரை வந்து எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நிறையா பேருக்கு வந்து வாய்க்கிறது இல்லை. நிறையா பேருக்கு இந்த குடிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து அடித்து தொல்லை பண்ணுறவங்க, அப்புறம் ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு ஒய்ஃபை தேடுறவங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கார் அப்படி கிடையாது. அதில் நான் கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லுவேன். என் வீட்டுக்கார் வந்து என்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன். பார்ப்பார், அது ஒரு சும்மா ஜாலிக்கு அதை என்கிட்ட சொல்லுவேன், அவ்வளோதான். மிச்சப்படி வந்து அவர் யாருக்கிட்டையுமே, இப்போது நம்ம பஸ்ஸில் போவோம் இல்லையா, லைட்டாக இடிச்சிருவோமோ வச்சுருவோமோ அப்படின்னு கூட பக்கத்தில் நிற்க மாட்டார். இப்போ ரீசெண்டாக நாங்கள் இங்கே போயிருந்தோம். எங்கே போயிருந்தோன்னா, ரேஷன் கடைக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். ரேஷன் கடை போயிருக்கும்போது பெண்கள் லைன் இருக்கும் இல்லையா, அதில் பெண்களாக இருக்காங்க. நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். அவர் அதில் நின்னார் இடையில. அப்போது அந்த ரேஷன் கடை ஆள் வந்து சொன்னாங்க, முன்னாடி வாங்க, எப்படி இல்லை இந்த மாதிரி நிற்காதீங்கன்னாங்க. அங்கே லேடிஸ் இருக்குன்ட்டு ஒதுங்கி போயிட்டார். அப்போ எந்த லெவலுக்கு அவர் ஒரு நல்ல மனுஷராக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு கடவுள் வந்து நிறையா இது வந்து நல்லது பண்ணியிருக்கிறாரு. இந்த கடவுளுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். அப்புறம் வந்து நான் காலேஜ் படிப்புலேயும் அப்படி தான். எங்கள் வீட்டில் வந்து யாருமே படித்தே கிடையாது. எங்கள் பெரிய அண்ணன் டிகிரி முடிச்சிருக்கான். பெரிய அண்ணன் வந்து டபுள் டிகிரி முடிச்சிருக்கான். முதல்ல ஏதோ படித்தான், அது எனக்கு தெரியல. செகண்ட் வந்து பிஇ படிச்சிடலாம், பிஇ ட்ரிபிள் இ படிச்சிடலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பொண்ணுங்கள்னா நான் தான். எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் நான். எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் நான் அந்த படிப்பு விஷயத்துலேயும் நான் கொடுத்து வச்சதான்.
எல்லா இதுலேயுமே அதேமாதிரி எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து நான் பெரிய பிள்ளையானதுக்கு அப்பவும் எனக்கு தான் எங்கள் வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கல்யாண இதுலேயும் எங்கள் வீட்டில் எனக்கு தான் பெரிய கிராண்டாக நடந்துச்சு. மிச்சம் எல்லாருமே சிம்பிளாக கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களாம் பெரிய அண்ணன் அவங்களுக்கு லவ் மேரேஜு, அப்புறம் அக்காவும் லவ் மேரேஜ் தான். இன்னொரு அக்கா கல்யாணம் வந்து அவங்க நான் சின்ன வயசுல அவங்க கல்யாணமும் கிராண்டாக முடிஞ்சிருச்சு. கிராண்டாக முடிஞ்சிச்சுன்னா அது எப்படின்னா ஊரில் உள்ளவங்க பெரிய ஆளுங்க இருப்பாங்கள்ல அவங்கள வச்சு கல்யாணம் முடித்தாங்க. எனக்கு எப்படின்னா நம்ம வீட்டு ஆளுங்களை வச்சு கல்யாணம் முடித்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம அண்ணா நம்ம அக்கா அப்படின்ட்டு பெரிய ஆள் இல்லாமல் ஊரில் உள்ளவங்க இல்லாமல் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ணும்போது அந்த ஒரு இது எனக்கு வந்து கடவுள் வந்து நல்ல பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது. அந்த பாக்கியமும் கடவுள் கொடுத்துட்டாருன்னா அதுவும் ரொம்ப ஹாப்பியாயிடும். அதுவும் கடவுள் கொடுப்பாருன்ட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. பார்க்கலாம். சரிங்களா? இதுதான்ப்பா நான் இன்றைக்கி சொல்ல வந்த ஒரு குட்டி விழாக்கு. சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது, அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்டுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா. எதையுமே நிறையா ஃப்ரெண்டு உண்டு. 12 படிக்கும்போது 135 பேர் எங்கள் கிளாஸில், ஒரு கிளாஸில் மட்டும். அதுலேயும் எனக்கு 135 பேருமே எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் யாருக்கிட்டையும் சண்டை போடவோ வைக்கவோ இந்த மாதிரி இருக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அந்த காலேஜில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு இன்ன வரைக்கும் என்னோடய கான்டாக்ட் நம்பர் வச்சுருக்கா. எல்லாருமே என்னை நல்லா பழகுவாங்க, அவங்கக்கிட்ட கிடையாது. இவங்க ஒருத்தங்க வந்து என்னை பார்த்து இன்ன வரைக்கும் எங்கூட பேசுவாங்க, பழகுவாங்க. அப்படி ஒரு இது. காலேஜ்லேயும் அதே மாதிரி தான். ஒரு ஃப்ரெண்டு, 2 ஃப்ரெண்டு, ஒரு கிளாஸ்மேட்டு ஒரு ஃப்ரெண்டு, அதர் கிளாஸ்மேட்டு ஒரு ஃப்ரெண்டு. கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பேசுவா பழகுவா அப்பா. ஆனால் வந்து அந்த மாதிரி கிடையாது. நான் ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து நான் இருந்தேன். சரியா? என்ன சொல்லலைன்னா கொரோனா டைமில் எங்களுக்கு எக்ஸாம் டைமு. கொரோனா டைமு காலேஜில் எக்ஸாம் டைமு. என்கிட்ட வந்து ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது தெரியாது. எக்ஸாம் நடக்கிறது வைக்கிறது எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து அந்த டைமில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு, என் வாழ்க்கையில் நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்டு, கற்பகம்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இது வந்து காலேஜு அப்போ சொன்னது வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற ஃப்ரெண்டு, காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்டு. எங்கள் அண்ணனுக்கு போட்டு எங்கள் அண்ணன்கிட்ட தான் அந்த டச் செல் உண்டு. என்கிட்ட ஃபோனு எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த டச்சு ஃபோனு அதெல்லாம் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 வருஷமாக தான் என்கிட்ட ஃபோனு, டச்சு ஃபோனே. அதுக்கு முன்னாடி பட்டன் ஃபோன் உண்டு, எங்கள் அக்கா கிட்டே உண்டு, எங்கள் அக்கா ஃபோனு. அவ்வளோதான். எனக்குன்ட்டு ஃபோனும் எதுவுமே கிடையாது. எங்கள் அக்கா கிட்ட மட்டும் உண்டு. அந்த ஒத்த ஃபோனு தான் எங்கள் வீட்டில் எதுவும் நல்லது கெட்டதுன்னா அதில் தான் எல்லோரும் ஃபோன் போட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்ந்தோம். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் நிறையா பிள்ளைங்க வந்து குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே செல்லோடு தான் பிறக்குது, அப்படி தான் சொல்லணும். என்ன சொன்னார்னா, ஃப்ரெண்டு எதையுமே எதிர்பார்க்காத ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. அது இந்த கருப்பி தான். அவள் வந்து என் வீட்டுக்காருக்கு பொண்ணு போட்டு நான் பேசலை அப்படின்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பொண்ணு போட்டுருவா. பொண்ணு போட்டு அவள் என்ன செய்தான், ஏன் பேச மாட்டேங்கிறா அப்படின்ட்டு அவருக்கு போட்டுருவா. எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தியாக வந்து அவளை ஏற்றுக்கிட்டான். எங்கள் அத்தைகிட்ட இப்போது நாங்கள் சொன்னோன்னா அது கரெக்டாக அடிச்சிடும் என் வீட்டுக்காரோட அம்மாட்ட. அவள் ஃப்ரெண்டு அப்படின்னா கருப்பி அப்படின்றோம். அந்த மாதிரி என் ஃபேமிலியில் ஒருத்தியாக வந்து அவள் இருக்கிறாள். அவளுக்கும் இந்த மாதிரி அம்மா கிடையாது. அம்மா இருந்துச்சு, காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது தவறிட்டாங்க. சுகர் பேஷண்ட் தான். எங்கள் அம்மா மாதிரி தான். எங்கள் அம்மாவும் சுகர் பேஷண்ட்டு. ஆனால் நான் சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. சின்ன வயசில் நான் ஒரு 11 படிப்பேன், அப்போவே தவறிட்டாங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த பொண்ணு என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது. அதே மாதிரி எனக்கு காசு விஷயத்துலேயும் சரி கொடுத்து பழகியிருக்கா எனக்கு. அவளுக்கு நான் கொடுத்ததை விட அவள் எனக்கு வந்து அதிகமாக காசு அதெல்லாம் கொடுப்பா.
இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்டு நம்மகிட்டேருந்து வாங்குவாள் வெளியே, நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ தரமாட்டா. அந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக கிடச்சது கருப்பி தான். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண உறவு. அன்றைக்கி அவள் சொல்லலை அப்படின்னா என்னோடய டிகிரியை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோடய டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். அன்னைக்கு நான் ஒரு பிகாம் சிஎஸ் டிகிரி ஹோல்டர் அப்படின்ட்டு ஒரு பேரையும் நான் வாங்கியிருக்க மாட்டேன். அந்த புள்ள இல்லைன்னா, அன்றைக்கி அந்த புள்ள பண்ண ஒரு ஹெல்ப்பால் இன்றைக்கி நான் டிகிரி ஹோல்டர்ன்ட்டு ஒரு பெருமையோடு இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்களான்னு சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு விளாக்கு அடுத்த இதில் பார்க்கலாம். பாய். இந்த லைவ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்தா